Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸ்க்கான ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் லைக் எப்படி நம்ம கெமிஸ்ட்ரிக்கு மேக்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருந்தோமோ அது மாதிரி ஃபிசிக்ஸ்க்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கரெக்டான மெத்தடில் படிக்கிறீங்களா அப்படிங்கிறத. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஒழுங்காக படித்தா தான் என்ன செய்ய முடியும், உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு கொஷின் பேட்டர்ன் இட் இஸ் சிமிலர் டு கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் எப்படி வந்து நம்மளுக்கு 15 ஒன் வேர்டு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் 1 minute, அதுக்கப்புறம் 6 2 marks, 6 3 mark, அதுக்கப்புறம் 5 5 mark. கரெக்டாக ஸோ இதான் வந்து நம்மளுக்கு பேட்டர்ன். ஸோ இதில் வந்து 9 கொஷின் கொடுத்த 6, 9 கொஷின் கொடுத்த 6 2 mark 3 markல அண்ட் 5 mark பொறுத்தவரைக்கு எதிரா சாய்ஸ்னா ஏபி டைப்பில் 10 கொஷினில் 5 கொஷின் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எழுத போகிறீங்க. அண்ட் இந்த ரெண்டுத்துலையுமே கம்பல்சரி இருக்குது, இது நம்ம கெமிஸ்ட்ரியே பார்த்துட்டோம். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 ஈஸி படிக்கிறது. கம்பேரிட்டிவ்லி கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் படிக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் சிலபஸ் பொறுத்தளவுக்கு சாப்டர் 1லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. வால்யூம் 1ல் வந்து நம்மளுக்கு 5 சாப்டர் இருக்குது. அண்ட் வால்யூம் 2ல் வந்து we have 6 chapter. பட் இந்த 11th சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து மோஸ்ட்லி கொஷின் கேட்க மாட்டாங்க. 2 mark 3 mark தான். அந்த 11th சாப்டரில் ஜஸ்ட் 1 mark புக் பேக் 1 mark மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே என்னது போதுமானது. மோஸ்ட்லி இது வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் கேட்டதே இல்லை அதுலேருந்து கொஷின். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு 10 சாப்டர்ஸ் தான். அது ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போது இந்த 10 சாப்டரில் எப்படி ஃபிசிக்ஸை ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் புக் பேக்குக்கு தான் கொடுக்கணும். புக் பேக்கில் இருந்தே 90% ஆஃப் த கொஷின்ஸ் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 லெசனில் இருக்க புக் பேக் படிச்சிட்டிங்கனாலே உங்களால் 5 2 mark, 5 3 mark, 5 5 mark எழுத முடியும். என்னால் ஷுவராக சொல்ல முடியும். எங்கே அந்த ஒரு 2 mark ஒரு 3 mark உங்களால் எழுத முடியாமல் போகும் அப்படின்னா அந்த கம்பல்சரி. ஈவன் கம்பல்சரிக்குமே நீங்கள் புக் பேக் ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், மோஸ்ட்லி அதில் வந்துடும். ஸோ ஃபிசிக்ஸில் ஒரு 90+ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. புக் பேக்கை மட்டும் நல்லா படித்து அதுக்கப்புறம் 5 mark புக் பேக் ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் நம்ம ஒரு டாப் 50 5 mark அப்படின்னு என்ன செய்வோம், கொடுப்போம். போன வருஷம் கொடுத்தோம், இந்த வருஷம் அதே மாதிரி கொடுக்குறேன். போன வருஷம் ஒரு கொஷின் கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டாங்க, அதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு 50-55 5 mark இருக்கும். அதை படிச்சிட்டிங்கனாலே உங்களால் என்ன செஞ்சிட முடியும், மேக்ஸிமம் 4 5 mark எழுதலாம். அண்ட் சம்டைம்ஸ் உங்களால் என்ன செஞ்சிட முடியும், 5 5 mark எழுதிட முடியும். அதனால் 5 markக்கு கேரண்டி. தென் 2 mark 3 mark நீங்கள் புக் பேக் கொஷின் என்ன செஞ்சாலே போதும், படித்தாலே போதும். ஏன்னா ஒரு லெசன்லேயே அவ்வளோ புக் பேக் 2 mark இருக்குது. ஒரு லெசனுக்கு 20 30 அந்த மாதிரி இருக்கும், ஒரு சில லெசனில் 10 இருக்கும். பட் நீங்கள் என்ன செய்யணும், எல்லா புக் பேக் 2 mark 3 mark ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர். புக் பேக் 2 mark 3 markனா அது ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் புக் பேக்கில் இருக்கும்ல அது. அண்ட் சில லாங் கொஸ்டின் ஆன்சர் தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க 3 markலையும் கேட்பாங்க. அது எல்லாம் அப்படிங்கிறது நம்ம அப்கமிங் டேஸில் வீடியோஸ் போடும்போது நான் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில். ஸோ புக் பேக் தான் 1 word 2 mark 3 mark 5 mark எல்லாத்துக்குமே புக் பேக் தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 2 mark 3 mark புக் பேக்கில் எல்லாமே படிச்சிடணும். 5 mark பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், டாப் 50 அந்த டாப் 55 கொஸ்டின் என்ன கொடுக்குறனோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ எப்படி படிக்கணும் ஃபிசிக்ஸ்? அகெயின் இட் இஸ் அ தியரி ப்ளஸ் கால்குலேஷன் பேஸ்டு ஒரு சாப்டர். தியரியும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், டெரிவேஷன் இருக்கும். கால்குலேஷன்ஸ்ங்கிறது நான் இங்கே டெரிவேஷன்ஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸும் இருக்குது. ஸோ தியரி வந்து ஆஸ் நம்ம எப்படி எல்லா சப்ஜெக்ட்டும் புரிஞ்சு படிக்கிறோமோ புரிஞ்சு என்ன செய்யுங்க, படிங்க. ஏன்னா சில ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின் உங்களுக்கு கம்பல்சரியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ். ஸோ அப்போது நீங்கள் அந்த புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா அதில் என்ன ப்ராசஸ் நடக்குது, என்ன பிரின்சிபல் இருக்குது, என்ன ஃபினாமினா அந்த ஒரு ப்ராசஸ்க்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின் கேட்பாங்க. அதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் டெரிவேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நான் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி டெரிவேஷன்லாம் என்ன செய்யுங்க, பேசிக் மேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். லைக் இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லா இடத்துல யூஸ் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான மேக்ஸ் தான் இருக்கும். நீங்கள் 11th 12th என்ன மேக்ஸ் படிக்கிறீங்களோ அந்த மேக்ஸ் தான் உங்களுக்கு அதில் ஸ்டெப்ஸில் இருக்கும். அண்ட் கண்ணால் பார்த்துட்டு போனால் மட்டும் போதாது. டெரிவேஷன் என்ன செய்யணும், யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஒரு வாட்டி 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த ஃப்ளோவில் என்ன செய்ய முடியும், எக்ஸாமில் எழுத முடியும். தென் சில இந்த டைப் ஆஃப் கொஷின் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன், இந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் மாதிரி கொஷின், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், பிரின்சிபல். ஸோ அந்த மாதிரி கொஷினுமே 5 mark உங்களுக்கு என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஸோ அதை வந்து அப்படியே படிச்சுக்கணும். பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அதுக்கப்புறம் டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா டயக்ராம் தான் போடணும். ஸோ டயக்ராம், பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அப்ளிகேஷன் இருந்தால் அப்ளிகேஷன், இல்லை எதுவும் ஃபார்முலா இருந்தால் அந்த ஃபார்முலா, இதெல்லாம் அப்படியே என்ன செஞ்சுக்கணும், கதை மாதிரி படிச்சுக்கணும். டயக்ராம்லேருந்தே அந்த டயக்ராமில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது அந்த டயக்ராமை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ஒரு பாட்டு என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத ஒர்க்கிங்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஒரு மாதிரி ஹிண்ட் வச்சு என்ன செஞ்சுக்கணும், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கணும். சரியா?
தென் ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 5 இது வந்து வால்யூம் 1ல். ஏன்னா ஃபஸ்ட் சாப்டர் எப்போவுமே ஆப்வியஸ்லி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தென் 6 அதுக்கப்புறம் 8, 9 6th சாப்டர் இஸ் ரே ஆப்டிக்ஸ், 8th சாப்டர் வந்து டூயல் நேச்சர், 9th சாப்டர் அட்டாமிக் ஃபிசிக்ஸ். இது வந்து வால்யூம் 2ல். இது மட்டும் படித்தா போதுமானலாம் கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து ஈக்குவலி எல்லா சாப்டரும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் புக் பேக் மட்டும் தான் படிக்க போகிறீங்க. மேபி ஏதாவது ஒரு லெசன் புக் பேக்கோ இல்லை 2 லெசன் புக் பேக்கோ படிக்காமல் நீங்கள் விடலாம். மற்ற எல்லா லெசன் புக் பேக் எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, லைக் இப்போ 7th சாப்டரில் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் 40-50 கொஷின் இருக்கும். அதை ஃபுல்லாக படிக்க முடியாது. ஸோ இப்போ அந்த மாதிரி நிறையா இருக்கிற லெசன் 1 or 2 லெசன்ஸ்க்கு புக் பேக் நீங்கள் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கலாம். மற்றபடி எல்லா லெசனுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், புக் பேக்கை 2 மார்க் 3 மார்க் கம்ப்ளீட்டாக படிச்சாகணும். 5 மார்க்குக்கு நான் கொடுக்குற டாப் அந்த 50-55 கொஷின் என்ன இருக்கோ அதை நீங்கள் என்ன படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான். பட் ஈஸியான சாப்டர்ஸ் நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாப்டர்ஸ் 1 to 5, 6, 8, 9 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கம்பேரிட்டிவ்லி ஈஸியான சாப்டர்ஸாக இருக்கும். இப்போ போர்ஷன் எப்படி முடிக்கிறது, நீங்கள் ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க. ஒரு சாப்டரில் 2 மார்க் ஒரு நாள், 3 மார்க் ஒரு நாள், ஒரு 5 மார்க்குக்கு ஒரு 2-3 நாளோ இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், ஒதுக்கிக்கலாம். இல்லை ஒரு ஐடியா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு டாப் 55 கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன்னா டெய்லி ஒரு 5 மார்க் ஃபிசிக்ஸில் படிங்க. டெய்லி ஒரு 5 மார்க். ஸோ 5 மார்க்குக்கு தனியாக டைம் ஒதுக்காமல் டெய்லி ஒரு 5 மார்க் படிக்க 20 நிமிஷம் 25 நிமிஷம். ஸோ டெய்லி ஒரு 5 மார்க் படிச்சிங்கன்னா ஒரு 2 மாதத்தில் இல்லை ஒரு 2 நாளைக்கு ஒரு 5 மார்க் படிங்க. இன்றைக்கும் நாளைக்கு சேர்த்து ஒரு 5 மார்க், அடுத்த நாளை கழிச்சு அதுக்கு அடுத்த நாள் சேர்த்து ஒரு 5 மார்க். ஸோ 2 நாளைக்கு ஒரு 5 மார்க் படிச்சிங்கன்னா கூட 100 நாள் செஞ்சிடலாம், 55 மார்க்கு முடிச்சிடலாம். ஸோ அது போக டெய்லி இப்போ சாப்டர் 1 எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மார்க் படிக்கலாம், அடுத்த நாள் 3 மார்க் படிக்கலாம். அது மாதிரி சாப்டர் 2 எடுத்தால் ஒரு 2 நாள் 2 மார்க், 2 நாள் 3 மார்க்ஸ். ஏன்னா இப்போ ஒரு நாளில் ஃபுல் லெசனும் படிக்க முடியாது 2 மார்க்கு. அப்போ 2 நாளைக்கு 2 மார்க் படிங்க, 2 நாளைக்கு 3 மார்க் படிங்க. அது மாதிரி சாப்டர் 2 எடுத்திங்கன்னா 2 நாளைக்கு 2 மார்க், 2 நாளைக்கு 3 மார்க். சாப்டர் 3, 4, 5 இது மாதிரி ஃபுல்லாக படிங்க. பட் 5 மார்க்கை டெய்லி என்ன செஞ்சுக்கணும், இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு கொஸ்டின் அதை அப்படியே சைட் பை சைடாக கொண்டு போகணும். அது போக 2 மார்க் 3 மார்க்கும் படிக்கணும். புரியுதா? இப்போ ஒரு நாளைக்கு சாப்டர் 1 இப்போ சாப்டர் 1 வந்து 4 நாள் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க. 2 நாள் 2 மார்க், 2 நாள் 3 மார்க். அதே மாதிரி சாப்டர் 2க்கும் 4 நாள் பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஒரு பிளான் போய்கிட்டே இருக்கும். இதை தாண்டி டெய்லி நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கணும், 5 மார்க்கை தனியாக ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? ஸோ இப்படி படிச்சிங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியும், பேரலாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் என்ன செய்ய முடியும், உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் கம்ப்ளீட் போர்ஷன். தென் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நம்ம பேசிட்டோம். தென் கம்மிங் டு த ப்ராப்ளம்ஸ் பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் இருக்குது, எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டுமே முக்கியம் தான். பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு போன வருஷம் கொடுத்துருப்பேன். அதை தான் இந்த வருஷம் திருப்பி உங்களுக்கு நீங்கள் கேட்டால் கொடுப்பேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை பாருங்கள். பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தியரி பார்ட், டெரிவேஷன் பார்ட்லாம் முடிச்சுட்டு தென் டுவோர்ட்ஸ் அந்த லாஸ்ட் ஒரு நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் கூட நீங்கள் ப்ராப்ளம்ஸ் என்ன செய்யலாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இம்பார்ட்டன்ட் மட்டும் டெய்லி ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கூட என்ன செஞ்சாலும் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஃபார்முலாஸ் நல்லா படிக்கணும். ஒரு டெரிவேஷன் நீங்கள் படிக்கும்போது இல்லை 2 மார்க்கோ 3 மார்க் டெஃபினிஷன்லாம் படிப்பீங்க. அந்த டெஃபினிஷன் கீழே ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கணும், ஒரு நோட்ஸ் மாதிரியோ ஏதோ ஒரு மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு வித் யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா யூனிட் கன்வர்ஷனில் நம்மளுக்கு மார்க் போகிறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ லைக்வைஸ் நீங்கள் ஃபார்முலாஸை பேரலாக ரெடி பண்ணிகிட்டே வந்தீங்க படிக்கும் போதுனா ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ தென் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பொறுத்தளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. எதில் ஐடியா கிடைக்கும்னா, கம்பல்சரி எப்படி கேட்குறாங்க, அதுக்கப்புறம் 1 வேர்ட்ஸ் எப்படி கேட்குறாங்க, இது ரெண்டையும் புக் இன் 1 வேர்ட் எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி மற்றபடி நீங்கள் புக் பேக்கை நான் சொன்ன மாதிரி கவர் பண்ணாலே யூ கேன் ஏபிள் டு கவர் மோஸ்ட்லி 90% உங்களுக்கு ஃபிசிக்ஸில் என்ன செய்யலாம், ஈஸியாக எடுத்துடலாம். அந்த 100%க்கு நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ், ரீசனிங் கொஷின், புக் இன் 1 வேர்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் என்ன செய்யணும் போடணும். ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் புக் பேக், தென் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின், தென் யூ கேன் கோ ஃபார் புக் இன்சைட் 1 மார்க்ஸ் அண்ட் அதர் ஸ்டப்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அண்ட் ஈஸி, கம்பேரிட்டிவ்லி ஃபிசிக்ஸ் படிக்கிறது ஈஸி. ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கோ த்ரூ த ஃபிசிக்ஸ். தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.